என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ என்னன்றதை பார்க்கலாம். நான் ரெகுலராகவே வந்து என்னோடய ஹேர் ஆயில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதாவது டபுள் பாயில்டு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா, கோகோனட்டை வந்து தேங்காய் எண்ணெயை ஒரு பவுலில் எடுத்து சூடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் இறக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் பவுலில் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிட்டு அது கூடவே கருஞ்சீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதை சூடு பண்ணதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்று போகாத ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருக்கு இல்லையா, அதில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி இல்லாமல் நான் அதுக்குள்ளே தேங்காய் எண்ணெயை சேர்த்து வச்சுப்பேன். இது வந்து ஒரு 10 டேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹீட் பண்ணி சேர்த்து வச்சு நான் யூஸ் பண்ணிப்பேன். இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் இல்லைன்னா கையில் கூட அப்ளை பண்ணுறவங்க பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் இது மாதிரி உருண்டையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த காட்டனில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நான் யூஸ் பண்ண தேங்காய் எண்ணெயை எடுத்து டிப் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்து பார்ட்டிஷனாக பிரிச்சுப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எல்லா பக்கமும் தலை ஃபுல்லாகவே இருக்கிற ஹேரில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிப்பேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்குமே வந்து நான் தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுக்கலாம். அது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். நம்ம குளிக்கிறதுக்கு ஷாம்பு வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி இதை மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிப்பேன். நம்ம வந்து மசாஜ் பண்ணுறன்ற பேரில் வந்து தலையை ரொம்ப அழுத்தவும் கொடுக்கக்கூடாது, நம்ம வந்து ரஃப் பண்ணவும் கூடாது. இதை மாதிரி ஒரு சின்ன வீடியோ தான். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன மசாஜஸ் வந்து நான் பண்ணிப்பேன். சின்ன மசாஜ் பண்ணாலே போதும், நம்ம வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாகும், ஹேர் க்ரோத்தும் ஆகும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.